ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் vs எல்எஸ்ஜி மேட்ச் நடந்துச்சு. ஸோ எல்எஸ்ஜி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ தரமான ஒரு ஸ்டார்ட் தான் கிடச்சிது. மிச்சில் மார்ஸ் வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணார். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து களத்தில் இறங்கியிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்லஸ் பூரன் வந்து 1 டவுன் இறங்கினார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதிரடியாக இருந்துச்சு. செம்ம பேட்டிங். பூரன் இருந்து வேறு லெவலில் வெளுத்து வாங்கினாருங்க. 21 பாலில் 63 ரன்கள் எடுத்தார். பூம் பூம் பூரனாக மாறிட்டார். அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். ஸோ செம்மையான பேட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்லஸ் பூரன் விக்கெட் போனதுக்கப்புறம் கடகடன்னு விக்கெட் போயிடுச்சு. ரிஷப் வந்து அவர் அந்த அளவுக்கு சரியாக விளாட்ல. ஹேடன் மார்க்ரம் வந்து நின்று விளாண்டார். அவரோட விக்கெட்டை இழக்கலை. இருந்தாலுமே 25 பாலுக்கு 31 ரன்கள் தான் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக டைட் பண்ணாங்க. வேறு லெவலில் வந்து ஹிம்மத் சிங் வந்து லாஸ்ட் 4 ஓவர்ஸ் வந்து வேறு லெவலில் பேட்டிங் பண்ணார். அவரோட பேட்டிங் வந்து கை கொடுத்து தான் சொல்லணும். அதனால வந்து எல்எஸ்ஜி வந்து தங்களோட ஸ்கோரை வந்து செம்மையாக செட் பண்ணாங்க. 228/5 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க. இந்த 229 எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட மும்பை இந்தியன்ஸ் வந்து களத்தில் இறங்கினாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஹிட்மேன் வந்து களத்தில் இறங்கினார். ஃபிட்னஸ்லாம் வந்து அவருக்கு வந்து கரெக்டாக இருந்தனால ஹிட்மேன் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து களத்தில் ஓப்பனிங் இறங்கினார். ரிங்கிள்டன் கூட 2 பேருமே செம்ம அதிரடியாக விளாண்டாங்க. வேறு லெவலில் விளாண்டாங்க. சம்பவம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். 143 ரன் பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. ரிங்கிள்டன் பார்த்தீங்க அப்படின்னா 32 பால்களில் 83 ரன்கள் எடுத்தார். ஹிட்மேனும் வேறு லெவலில் வந்து விளாண்டார். 84 ரன்கள் எடுத்தார் 44 பாலுக்கு. ஸோ அந்த ஒரு அட்டகாசமான பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பழைய மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து களத்தில் இறங்கின மாதிரியே இருந்துச்சு. அவங்களோட கம்பேக் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரோட விக்கெட் இழந்ததுக்கப்புறம் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் அந்தளவுக்கு விளாட்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமன் தீரும் வில் ஜாக்ஸுமே வந்து நின்று மேட்ச்சை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அழகான வெற்றியை வந்து எம்ஐ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரியான் ரிங்கிள்டன். இது ஒரு நல்ல கோஆர்டினேஷனாக இருந்துச்சு. பழைய எம்ஐயை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேட்டிங் ஸ்குவாட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஓப்பனிங் 2 பேருமே செட் ஆகி நின்னும் போது அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபைட்டு கொடுத்தாங்க. ஸோ எல்எஸ்ஜியுமே நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க. சூப்பரான பவுலிங்லாம் ரெடி பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் தாண்டி வந்து ரிங்கிள்டனோட கேம் வந்து வேறு லெவலில் கொண்டு போனனால அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆனார். ஸோ இது வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னுமே வந்து மும்பை வந்து பவுலிங்கில் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க நிறைய ரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ரன்ஸோட ஃபீல்டிங்லேயுமே வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துமே பண்ணாங்கன்னா செம்மையான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ செம்மையான மேட்சஸ் வேறு லெவலில் மும்பை வந்து தன்னோட விக்டரியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2 பேருமே ஒரே பாயிண்ட்டு. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிளே ஆஃப்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்தவித டவுட்டுமே இல்லை. பவுலிங் வந்து சிஎஸ்கே வந்து இப்போதைக்கு அசத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா சம்பவம் இருக்குது. பிளே ஆஃப் உள்ள போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.